வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதி பிரகாரங்க கிட்டத்தட்ட 50.4% வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி, இந்த எஸ்யூவி ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறது. பட் கார் ரொம்ப பிடிக்கும். கார் மேல கிரேஸ் ஜாஸ்தி. எனக்கு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து அதிகமா எடுத்துப்பேன். டிரைவிங் டைனமிக்ஸ் அதிகமா வேணும் அப்படின்ற பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து ஈர்ப்பு இழுத்து கொண்டே இருக்கும். அந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ செடன்ங்க. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓகேங்க. பட் ஒரு 2 டூ 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா, அதாவது 2022க்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்தீங்கன்னா, இந்த செடன் அப்படின்ற செக்மெண்ட்டே அழிஞ்சு டிப்ளீட் ஆயிட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல குடுத்துட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா 2.0 ப்ராஜெக்ட் பிரகாரம் Volkswagen நிறுவனம், அதாவது Volkswagen, Skoda இந்த 2 நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா 2 செடன் எடுத்து வந்தாங்க. ஒண்ணு வந்து Volkswagen Virtus, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா Skoda Slavia. இந்த 2 கார்கள் வந்த பிறகு தான் இந்த செடன் அப்படின்ற செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா இந்தியால ரிவைவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதி பிரகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 8.1% இந்த செடன் மார்க்கெட்டோட ஷேர் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்லாவியால டாப் அண்ட் 1 லிட்டர் டிஎஸ்ஐ என்ஜின் கொண்ட மேனுவல் வேரியன்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த வாகனத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கார் உங்களுக்கான காரா இல்லை அப்படின்ற முடிவை எடுத்துக்கொள்ளலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்னைக்கு இந்த காரை நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடை சேர்ந்த S7 கார்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் கொடுத்துடலாம். ஒரு வாகனத்திற்கு விலை அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அதே போல இங்க ஸ்கோடா ஸ்லாவியாவோட 1 லிட்டர் டிஎஸ்சி வேரியன்ட்ஸோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 13.16 லட்சத்துல துவங்கி உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் கிட்டத்தட்ட 20.99 லட்சம் வரைக்குமே வருது. இது வந்து ஸ்கோடா ஸ்லாவியாவோட 1 லிட்டர் வேரியன்ட்டோட பிரைசிங் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்ராக்சிமேட்லி இருக்கும் ஆன் ரோட் பிரைஸ். நீங்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வீடியோல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். வாகனத்திற்கு சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஸ்கோடா ஸ்லாவியா அப்படின்னு பார்க்குறப்போ இந்தியா 2.0 ப்ராஜெக்ட் பிரகாரம் நமக்கு வந்து மாடுலர் கோர் பாகிஸ்தான் சொல்ற எம்கியூபி பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி ஏஓஐஎன் அப்படின்னு, அதாவது இந்தியாவில் லோக்கலைசேஷன் செய்யப்பட்டு எடுத்து வந்த பிளாட்ஃபார்மை பொறுத்து தான் இந்த வாகனம் டெவலப் செய்யப்பட்டிருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு நான் ஸ்கோடா Volkswagen கார்களை வாங்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்கோடா Volkswagen நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்றப்ப குறையா சொல்றது எனக்கு பழைய பில்ட் இல்லையே, பழைய ஒரு அச்சைகளா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃபீல் இல்லையேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப இன்னைக்கு BS6 ஸ்டேஜ் 2 கிட்ட வந்துட்டோங்க. எமிஷன் நார்ம்ஸ் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு வந்து வாகனத்தோட கர்வ் வெயிட்டையும் குறைச்சு எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணணும். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்ட் சென்சிட்டிவ் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ ஸ்கோடா அண்ட் Volkswagen என்ன பண்ணாங்கன்னா, லோக்கலைசேஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் வைஸ் குறையே கிடையாதுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதே மாதிரி ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லயும் வாகனம் பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுலலாம் குறைகளே கிடையாது. ஸ்ட்ரக்சரல் வைஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பட் எக்ஸ்டீரியர் எக்ஸ்டீரியர் பேனல் குவாலிட்டி, இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்த மாரி இல்லன்னு கேட்டீங்கன்னா, ஸ்லைட்டா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவா கொண்டு வந்தா தான் இன்னைக்கு மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். அதத்தான் வந்து இன்னைக்கு ஜெர்மனி நிறுவனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாகனத்தை பொறுத்தவரைக்கும் 1160லிருந்து 1216 கிலோகிராம் வரைக்குமே வருது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் இப்போ ஸ்டாண்டர்டா கொடுத்துட்டாங்க. ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோகிராம், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம், ஆன்டி ஸ்லிப் ரெகுலேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன், மோட்டார் ஸ்லிப் ரெகுலேஷன், அதுக்கப்புறம் XDS பிளஸ்னு இந்த எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம் கூட வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படியே அள்ளி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்ல எதுக்குப்பா எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இல்ல, நீங்க கார்ல வேகமா போறீங்க, இப்படி திரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க ஒண்ணுமில்ல, நீங்க வேகமா ஓடி இப்படி திரும்புறீங்கன்னா, இது வந்து லெஃப்ட் லெக், இது வந்து ரைட் லெக். இத வந்து பாத்தீங்கன்னா இன்னர் வீல்னு சொல்லலாம். இது வந்து அவுட்டர் வீல்னு சொல்லலாம். இந்த இன்னர் வீல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அவுட்டர் வீல் பாத்தீங்கன்னா இப்படி மேல இருக்கும். ஏன்னா வேகமா போய் இப்படி திரும்புறப்போ இந்த அவுட்டர் வீல் மேல போறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா டிராக்ஷன் மிஸ் அவுட் ஆகும். டிராக்ஷன் மிஸ் அவுட் ஆகுறப்ப இந்த வீலை எப்படியாவது அமுத்தி ஆகணும். அந்த அமுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்றேன். XTS பிளஸ் அப்படின்ற சிஸ்டம் என்ன பண்ணும்னா, இந்த வீல் மேல தூக்கி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ESP சிஸ்டம் இன்டிகிரேட் பண்ணி ESP சிஸ்டம் ஒரு டார்கெட் வீல ஹைட்ராலிக் பிரஷரை கொடுத்து இந்த வீல அப்படியே டிராக்ஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். இதே டைம் பீயிங்ல இந்த எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிஸ்டம் எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிராக்ஷன்ல இருக்கிற வீலுக்கு பவரை கொடுத்துட்டு டிராக்ஷன் இல்லாத வீலுக்கு பவரை குறைச்சு கொடுக்கும். ஸோ இதன் மூலமா அஜய்லா வண்டி வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். நீங்க இன்னைக்கு வரைக்குமே Volkswagen நிறுவன கார்களோட டிரைவிங் டைனமிக்ஸ் அடிச்சுக்க முடியாம இருக்கிறதுக்கான காரணங்கள் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை அவங்க பயன்படுத்துறது தான். சரி, சேஃப்டி பத்தி பேசிட்டோம். அடுத்த ஒரு வாகனத்திற்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்க 1 லிட்டர் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டர்னு கேட்டீங்கன்னா இல்ல, 1 லிட்டர் டர்போ 3 சிலிண்டர் டர்போ ஸ்ட்ராட்டிஃபைட் இன்ஜெக்ஷன் அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய என்ஜின் தான் இங்க கொடுத்திருக்காங்க. போனட்லாம் நல்ல ஒரு ஹெஃப்ட் தெரியுதுங்க. இன்சுலேஷன் மெட்டீரியல் எதுவும் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தா சிறப்பா தரமா இருந்திருக்கும். மேட்ச் பண்ணிப்போம்.
எப்பவுமே Volkswagen நிறுவனத்துல இந்த என்ஜின் பே பொறுத்த வரைக்கும் அழகா பேக் பண்ணியிருப்பாங்க. டெக்னீஷியன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ ஒர்க் பண்றதுக்கும் நல்லா எளிதா இருக்கும். ஆ இந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ என்ஜின பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டர்போ ஸ்ட்ராட்டிஃபைட் இன்ஜெக்ஷன் அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு இது கைண்ட் ஆஃப் ஒரு டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின் தான். ஆ இந்த என்ஜின பொறுத்த வரைக்கும் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 114 பிஹெச்பிங்க. இது வந்து 5500 ஆர்பிஎம்ல கிடைக்குது. இதுவே டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 170 என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதோட பேண்ட்வித் 1750லிருந்து 4400 டு 4500 ஆர்பிஎம் பேண்ட்வித்தில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் என்ஜின் எந்த அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்கு, NVH லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கவே. என்ஜின் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன், நாய்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு நாய்ஸ் லெவல்ஸ் வந்து BS6 ஸ்டேஜ் 1 காட்டிலும் ஸ்டேஜ் 2 நல்லாவே குறைஞ்சிருக்குது. உள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதா வைப்ரேஷன்ஸ் அண்ட் நாய்ஸ்லாம் ஃபில்டர் ஆகி எதுவும் வரலங்க. நல்லா ஸ்ட்ரட் போட்டு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியலா நல்லாவே கண்டெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரன்னிங்ல பிரச்சனை இல்லை, பட் ஐடியல கண்டெயின் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா செட்டில் டவுனா இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கவில்லை. கொடுத்துருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். லைனருக்கும் கீழே என்ஜின் இந்த சைட் லைனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு கவரப் கிடைக்கல. கீழே இன்சுலேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். ஆவரேஜ் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 15+ அப்படின்றது கிடைக்குங்க. ஹைவேஸ்ல நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக க்ரூஸ் பண்ணீங்கன்னா 17 to 18 வந்து நிறைய மக்கள் சொல்கிறாங்க. பெடலோட நீங்கள் எவ்வளோ த்ராட்டல் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டர்போ என்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும். இந்த TSI அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேட்டன்டடுங்க. அதாவது Volkswagen குரூப்புக்கு பேட்டன்டடாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின்குள்ளே அந்த கம்பஷன் சேம்பருக்குள்ளே அந்த ஃபியூவல் வந்து ஸ்ப்ரே ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 0.1 to 4.8 மெகா பாஸ்கல் ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்ப்ரே ஆகுது. அதாவது எந்த அளவுக்கு வந்து ஃபியூல் வந்து அங்கே வந்து சேதமாகாமல் இருக்குதோ, அதாவது கம்பஷனுக்கு வந்து ப்ராப்பராக போய் சேதமாகாமல் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ஜினை பொறுத்து பார்த்துட்டோம். அடுத்து இந்த வாகனத்தோட தோற்றத்தை பார்க்கலாம். வாகனத்தோட முன் தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப போனட்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்புலான பல்ப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மஸ்குலர் ஸ்டாண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக. டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்குறப்ப வண்டி வந்து செம்ம ஸ்போர்ட்டியா இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெர்டிகல் ஸ்லாட்ஸ்ல கிரில் வந்து டிசைன் பண்ணி எடுத்து போயிருக்காங்க. ஸ்கோடாவோட பேட்சிங் இங்கே கிடைக்குது. ஆடாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினிமலான ஒரு ஆடாம் தான் கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 179 எம்எம்ங்க. செடனுக்கு 179 எம்எம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இந்தியன் ரோட்ல ஒரு 179 எம்எம்ங்கிறதெல்லாம் தேவை, அடிப்படை தேவையா இருக்கு. அதை கொடுத்துட்டாங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கு, நான் சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்இடியில ப்ரொஜெக்டர் செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் ஸ்ட்ரைப் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபாக் லேம்ப் ஹாலஜன்ல கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயங்க. ஃபாக் லேம்பை பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் தான் இருக்கணும். எல்இடிக்கு போகக்கூடாது. எல்இடிக்கு போகாத வரைக்கும் ரொம்ப நல்லது. இவங்க அந்த ஃபாக் லேம்பை ஹாலஜனில் மெயின்டைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஸ்லாவியாவோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் லைன் த்ரூ அவுட் உங்களுக்கு ரன் ஆகிறது தெரியும். த்ரூ அவுட் ரன் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேரக்டர் லைன் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ஒரு லோவர் கேரக்டர் லைன் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு வரப்போ இங்கே வந்து எம்ஆர்எஃப் எக்கோ ட்ரெட்ங்க. சியட்ல செக்யூர் டிரைவ் அப்படி இல்லைனா எம்ஆர்எஃப் எக்கோ ட்ரெட் யூனிட்ஸ் தான் டயர்ஸ் கொடுக்குறாங்க. டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 205 55 R16ங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனரும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். அப்படியே ஓஆர்விஎம் அப்படின்னு வரப்போ இங்கே வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஓஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கிடைக்குது. ஓஆர்வியோட சைஸ் பொறுத்த வரைக்கும் அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ஸ் போகிறப்போ டோரோட தட் கேட்டுடலாம். சாலிடான தட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுதுங்க. ரெக்வஸ்ட் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் என்ட்ரிக்காக 2 பக்கமுமே கொடுத்துருக்காங்க. விண்டோ ஏரியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேலைட் ஓப்பனிங்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பார்க்குறப்போ நமக்கு வந்து த்ரூ அவுட் இங்கே இந்த பேனல் வரைக்கும் வந்தீங்கனாலுமே இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலில் உள்ளே இருக்கிற பீப்புளுக்கு வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. ஏன்னா வெளிச்சம் தாராளமாக உள்ளே போகிற மாதிரி தான் வந்து இந்த பேனல்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் கிடைக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டெபிளைசர் பார் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்வே பாருங்க. ஸ்வே பார் பொறுத்த வரைக்கும் இப்படி வடிவத்தில் இருக்கும். இது என்ன பண்ணோம்னா கார் ட்விஸ்ட் மூவ்மெண்ட் நடக்குது பார்த்தீங்களா, இப்படி நடக்கும். அதாவது ஃபாஸ்ட்டாக போய் திரும்புறப்போ இந்த ட்விஸ்ட் மூவ்மெண்ட் நடக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லெவல் அவுட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால காரோட ஹேண்ட்லிங் வந்து இன்னுமே வந்து பெட்டராக சிறப்பாக இருக்கும். ஸோ ஓவரால் வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ அவ்வளோதாங்க. பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு பிரச்சனை இல்லை. Volkswagen பொறுத்த வரைக்கும்
பிரதானமாக டிஸ்க் ட்ரம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் பிரேக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, அடுத்து வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செடன்ஸ் அப்படின்னு வரப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸுக்கு குறைய இருக்காது. அதே மாதிரி தான் இங்கே 521 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 2 பேர் தாராளமாக படுத்து தூங்கலாம் மாட்டிருக்குது. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஏகப்பட்ட திங்ஸை நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்க முடியும். ஸ்பேர் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை. உங்களுக்கு எம்ஆர்எஃப் எக்கோ ரேட்டில் உங்களுக்கு 205 55 16 கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன், பரவாயில்ல. பிளாஸ்டிக் என்க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு எல்இடியில் ஒரு டைலாம்ஸ் கிடைக்குது. இங்கே வந்து ப்ராப்பரான ஒரு டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்ட்ராவும் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்குறப்ப 1 2 3 மொத்தம் 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கிடைக்குது. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. நிறைய பேர் இந்த தட்டி காமிச்சு பம்பரோட குவாலிட்டி சொல்கிறேன்னு கிண்டல் பண்ணுறீங்க. இது ஆக்சுவலாக தட்டி காமிச்சு என்ன சொல்கிறேன்னா, ஒரு இம்பாக்ட் அப்போ அந்த பம்பர் வந்து அதை அப்சர்வ் பண்ணி இப்படி ரிலீஸ் ஆகும். அதை அப்சர்வ் பண்ணாமல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இது பட்ட உடனே உடையும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இது வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய குவாலிட்டியில் இருக்குது. ஸோ சின்ன சின்ன இம்பாக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு போகாது. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓவரால் வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாகனத்தோட இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே பிளாக் அண்ட் பீச் தீமில் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க லெதரைட்டில். விண்டோஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு விண்டோ மட்டும் உங்களுக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் விண்டோஸ்லாம் நார்மல் பவர் விண்டோஸ் தான் கிடைக்குது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பியானோ பிளாக் இன்சர்ட்ஸும் நமக்கு கிடைக்குது. கொஞ்சம் அந்த ப்ரீமியம் ஃபீல் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்க முடியும். கூடவே சின்னதாக நிக்னக்ஸில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸிங் கிடைக்குது. உள்ளே உட்காந்துடலாம். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் லெதரைட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. குழு குழு சீட்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த வெயிலில் நம்ம இப்போ உக்கரமான ஒரு வெயில் இருக்கிறோம். அதில் வந்து இந்த சீட்டில் உட்கார்றப்ப நல்லா கம்ஃபியாக இருக்குது. உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் அண்ட் லம்பா சப்போர்ட் எல்லாமே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஸ்விட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லம்பா சப்போர்ட்டுமே எல்லாம் பண்ணிக்க முடியுது. ஓகே, ஃபைன். சீட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு போஸ்டரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்கோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து சிம்பிளி கிளவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டர் நீங்கள் நைட் டைம்ஸில் வந்து டோர் ஓப்பன் பண்ணி இறங்குறீங்க அப்படின்றப்போ பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் வந்து லைட் அடிக்கிறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்கள் நின்றுட்டு இருக்கிறது தெரியும், வண்டியோட டோர் ஓப்பனாக இருக்கிறது தெரியும். இது வந்து ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லேட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்குவேட்டாக இருக்குது. டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான டெட் பெடலும் நமக்கு கிடைக்குது. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டி பற்றி பேசலாம். ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறதுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸுமே இங்கே கிடைக்குதுங்க. அதுக்கான நாப்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஹெட்லாம்ப் லெவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து ஹெட்லாம்போட லெவலிங் வந்து அதாவது வெளிச்சம் பத்தாது. அப்போ இந்த லெவலிங் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அடிக்குவேட் வெளிச்சத்தை உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கோல்ட் இன்சர்ட்ஸ் கிடைக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் இன்சர்ட்ஸும் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்கோடா நிறுவன கார்களில் எடுத்து வரப்பட்டது தான். உங்களுக்கு வந்து ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிடைச்சிருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பேட்டர்ன்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. டச் அண்ட் ஃபீலுக்கு ஒரு லெதர் ராப்ட் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான் போயிருக்காங்க. கிராஃபிக்ஸோட குவாலிட்டிலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு நீட் அண்ட் கிறிஸ்பான ஒரு டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து மேலே வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்க்ராச்சபிள் பிளாஸ்டிக் தான் நல்லாவே போட்டிருக்காங்க. இந்த மெட்டீரியல் குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வருதுங்க. ஸ்கோடாவோட சவுண்ட் சிஸ்டம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டலாம். அதுக்கப்புறம் மற்றதை நான் சொல்கிறேன். ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நீங்கள் ஒரு பர்சனலாக ஒரு ஆடியோ ஃபைலாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்கிரேட் தேவைப்படும். இல்லைனா வந்து இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன இது கொஞ்சம் பெரிதாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு என்னோட ஃபீல். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
டச் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ளூயிடிக்கா தான் இருக்கு. யூஸ் பண்றதுக்குலாம் குறையே இல்ல. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி வென்ட்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா பண்ணியிருக்காங்க. ஏசி அப்படின்னு வரப்ப இங்க வந்து ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் குடுத்துருக்காங்க. சில்னஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும். கீழ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து 2 டைப் சி சார்ஜர்ஸ் குடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி ஸ்லாட் குடுத்திருந்தா இன்னுமே சிறப்பா இருந்திருக்கும். அதே மாதிரி இங்க வந்து வயர்லெஸ் சார்ஜரும் கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலா மொபைல் இப்படி நார்மலா நம்ம ஃபிளாட் சர்ஃபேஸ் வச்சு அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இது ஆடாத மாரி இங்க அழகா வந்து செட்டில் டவுன் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கிடைக்குது. உங்களுக்கு வந்து கேபின் லைட்ஸ பொறுத்தவரைக்கும் எல்இடில குடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோ டிரைவர் சைட்ல கிடைக்குது. சன்ரூஃப் நான் சொன்னது தான். உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃப் குடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அடிக்வேட்டா இருக்குங்க. இங்க ஸ்கோடால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. நீங்க அழகா உள்ள வந்து நீங்க உங்களோட டிக்கெட்ஸ்லாம் வச்சுக்க முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். சின்ன சின்ன டீட்டெயிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிம்ப்ளி கிளவர் ஸ்கோடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுல வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு. கோ டிரைவர் சீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோடா ஸ்லாவியாவ பொறுத்தவரைக்கும் நமக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிளா குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக் ஃபீச்சரா நம்ம பார்க்கலாம். சீட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குங்க. அதுலலாம் குறையே இல்ல. நல்லாவே போட்டிருக்காங்க. இந்த இடம் சென்டர் கன்சோல் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கியர் நாப்ஸ்ல வந்து அழகா ஒரு லெதர் ஸ்ட்ரிப் குடுத்துருக்காங்க. கியர் நாப்போட குவாலிட்டியும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான ஸ்விட்சஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் குடுத்துருக்காங்க. வண்டியோட சென்டர் லாக் அண்ட் அன்லாக்கான ஸ்விட்சும் இங்க தான் கிடைக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் இங்கேயுமே ஒரு வாட்டர் பாட்டில் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்க உள்ள வைக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சின்ன சின்னதா டாட்ஸ் மாரி உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டாட்ஸ் வந்து கிரிப்பியா உங்களுக்கு அந்த வாட்டர் பாட்டில புடிச்சிருக்கும். சப்போஸ் நீங்க மூடிய கழட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து அது ஆடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கழட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிரிப்பியா பிடிக்கிறப்ப நமக்கு வந்து யூஸ் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எளிதா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வோல்ட் அடாப்டர் குடுத்துருக்காங்க. அது கூடவே இங்க ஸ்பேஸ் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஆர்ம் ரெஸ்ட்க்கு கீழயும் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. இன்கிரஸ் கம்ஃபர்டபுளாவே இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் நம்மளால வச்சுக்க முடியும். கிராப் ஹேண்டில் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. சாலிடான ஒரு தட்டு இருக்கு. செடன்ஸ்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கம்ஃபியா இருக்கும் ரியர் சீட். அதே போல தான் இங்க ஸ்லாவியாலயும் நமக்கு இருக்கு. லெக் ரூம் அண்ட் நீ ரூம் பாருங்க தாராளமா இருக்கு. இது வந்து என்னோட டிரைவிங் போஸ்சருக்கு தகுந்த மாரி வச்சிருக்கேன். அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாராளமான ஸ்பேஸ் நம்மளால பார்க்க முடியுது. ரியர்ல நமக்கு ஏசி வென்ட்ஸும் குடுத்துருக்காங்க. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் டைப் சி தான். யூஎஸ்பி குடுக்கவில்லை. ஹெட்ரூம் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 6 ஃபீட் டால் இருந்தீங்கனாலும் முட்டாதுன்னு நெனைக்கிறேன். முட்டாதுங்க. நீங்க நல்லா இப்படி சாஞ்சு உட்காந்தீங்கனாலும் ஓகேவா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும். நீங்க சப்போஸ் 6 ஃபீட் டால் இருந்து ஸ்கோடா ஸ்லாவியால பின்னாடி உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட அனுபவத்த கீழ கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. கேபின் லைட்ஸ பொறுத்தவரைக்கும் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 எல்இடி கேபின் லைட்ஸ் குடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட் ஓகே. சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹம்ப் வந்து கொஞ்சம் பெரிதா இருக்கு. பட் 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் உட்கார முடியும். ஸ்பேஸ் வந்து நல்லா விட்த் நல்லா இருக்கு. ஸோ 3 பேர் உட்கார முடியும். ஆ குழந்தைங்களா இருந்தா தாராளமா உட்காரலாம். சென்டர்ல ஒரு குழந்தை, 2 பக்கம் அடல்ட் உட்கார முடியும். அதே மாரி 3 அடல்ட்ஸ் உட்காரணும்னு நெனச்சானாலும், இங்க ஸ்பேஸ் வந்து ஒரு குறையா இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். ஹெட் ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து அட்ஜஸ்டபிளா 3 ஹெட் ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லா பேசஞ்சருக்குமே குடுத்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹூக் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் வந்து கோட் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நிக்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க வந்து ஸ்ட்ராப் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செம்ம கம்ஃபியா இருக்குங்க. ஜிஎஸ்ஃபார்ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கோடா ஸ்லாவியோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட், டெலஸ்கோபி 2மே குடுத்துருக்காங்க. நம்ம டிரைவிங் போஸ்சருக்கு தகுந்த மாரி தாராளமா அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால உட்காந்துக்க முடியும். ஓகே. கியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் த்ரோ தான் குடுத்துருக்காங்க. கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓகே நார்மலா இருக்குங்க. ஸோ வண்டிய ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல பிட்டர் பேட்டரா இருக்கக்கூடிய குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய ரோட்ல தான் ஓட்ட போறோம். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க ஸ்லோ ஸ்பீட்ஸ்ல செம்ம ஃப்ளூயிடிக்கா இருக்கு. அதுல குறைய இல்ல. ஸ்பீட்ஸ் கெயின் ஆகிறப்ப எந்த அளவுக்கு அடிக்வேட் ஃபீட்பேக் அண்ட் ஹெஃப்ட் ஆட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இது பாருங்க கொஞ்சம் பிட்டர் பேட்டரா இருக்கக்கூடிய ரோடு தான். ஆக்சுவலா இதில் ஒரு மெச்சூர்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தாங்க உங்களுக்கு. ரொம்ப ஃபர்மாவும் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. பேலன்ஸ்டா பண்ணியிருப்பாங்க. எந்த வண்டியும் வரல. ஸோ
உங்களுக்கு 6300 RPM கிட்ட வரைக்கும் போகுதுங்க. இன்ஜினோட ரேவ் நோட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 100 வந்துட்டோங்க. NVH லெவல் செம்மையாக கண்டெயின் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்லைட்டாக தான் கொடுத்தேன். அந்த பைட் நல்லாவே இருக்குது. நமக்கு எந்த விதத்துலையுமே ஒரு மச் ஆஃப் அ ட்ராமாவை க்ரியேட் பண்ணாமல் வண்டி செட்டில் டவுனாக அப்படியே பிரேக்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த பைட்டை கொடுக்குது. இந்த இடம் கார்னர் நம்ம எப்பவும் எடுக்கிறது தான். வண்டி நிறையா போகுது. சரி, அந்த ரிட்டன் கார்னர் வரப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் BS6 ஸ்டேஜ் 2 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த காலம் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ அரௌண்ட் 97 இருக்குங்க. உங்களுக்கு இந்த கார்னர்லாம் நான் உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் பண்ணி தான் உங்களுக்கு ரைட் எடுத்தேன். உங்களுக்கு வண்டி வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ஒவஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 90 to 100 எடுக்கிறேங்க. ஸ்லைட்டான ஒரு மூமெண்ட் தான் இருக்குது. பட் டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்டாக இருக்குது வண்டி, உங்கள் கையில் இருக்குது. எப்போவுமே வந்து டிரைவருக்கு எப்போ ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்னா வண்டி நம்ம கூட கனெக்டடாக இருக்கிற ஒரு ஃபீல் வரணுங்க, வந்தால் தான் இருக்கும். இப்போ அந்த கார்னர்லாம் கிட்டத்தட்ட 100 எடுத்தேன். வண்டி என் கூட கனெக்டடாக இருக்குது, நான் சொல்கிற பேச்சை கேட்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து இந்த பிட்டர் பேட்டராக இருக்கக்கூடிய ரோடு தான். நம்ம ஊர் ரோடு ஈரோடு சொல்லவே வேண்டாம், குண்டும் குழியுமாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் இந்த ரைட் வந்துடுறேன். பாருங்கள், இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மண் தடம். உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து பாருங்கள் எவ்வளோ செட்டில்டாக இருக்குன்னு அழகாக பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த கார்னர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுல தாங்க அந்த XDS ப்ளஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம்லாம் நமக்கு ஒர்க் பண்ணி உதவுது. ஸ்டீரிங் ஹை ஸ்பீட்ஸில் ஹிஃப்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு 70, 80, 90 போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஃப்ட் ஆட் ஆகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ரோடு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் கொஞ்சம் இந்த கல் தடம்லாம் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு காமிக்கிறேன். டர்போ லேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 1500 பிலோ தான் உங்களுக்கு அந்த டர்போ லேக் ஃபீல் ஆகும். ஒன்ஸ் அந்த 1750 கிட்ட அந்த டர்போ வந்து ஸ்பூலிங் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல் இருக்கும். நான் காமிக்கிறேன், உள்ள ரேட்டில் ஆகுதான்னு பார்ப்போம். ரேட்டில் ஆகலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு வந்து அந்த பாதிப்பையும் கொடுக்கல. நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் பிட் இறங்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாதிப்பையும் கொடுக்கல. அவ்வளோ அழகாக சஸ்பென்ஷன் கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ் எடுக்கிறப்போ, நான் ஹை ஸ்பீட்ஸ் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டாக இருக்குது. பாருங்க, ஸ்பீட் எடுக்கணும். பின்னாடி வண்டி இல்லை, அதனால தான் ஸ்பீட் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸில் எடுக்கிறோம். அற்புதமாக ஹேண்டில் ஆகுதுங்க. நீங்கள் அந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீப்பான ஒரு கார்னர் தான். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70, 80 எடுக்கும்போது உங்களுக்கு செடன் வண்டி வந்து லாங் ஒரு வீல் பேஸ் இருக்குது. உங்களுக்கு செடன்லாம் இந்த அளவுக்கு ஒரு டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் கார்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்பவுமே ஸ்டில் நிறைய பேர் இந்த ஜெர்மன் கார்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணம் இந்த டிரைவிங் டைனமிக்ஸ் தான். NVH லெவல்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70, 80 கிட்ட வந்துட்டேன். வெளியிலேருந்து வின் நாய்ஸ் எதுவுமே உள்ள க்ரீப்பின் ஆகலைங்க, நல்லாவே இருக்கு. டயர் நாய்ஸும் எனக்கு பெரிதாக ஃபீல் ஆகலை. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்கான கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டி இல்லை, புது வண்டி தான். பட் எனக்கு வந்து வின் நாய்ஸ் அப்படின்றது ஒரு துளி கூட எனக்கு தெரியலைங்க. கிட்டத்தட்ட நம்ம 100 வரைக்குமே போனோம். வின் நாய்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள க்ரீப்பின் ஆகி வரலை. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. NVH இன்சுலேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிட் ஆஃப் என்ஜின் நாய்ஸ்ங்க, அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு டர்போ 3 சிலிண்டர் இன்ஜின் வரதான் செய்யும். பட் அந்த வைப்ரேஷன்ஸ் ஒரு துளி கூட எங்கிட்ட ஸ்டீரிங் கிட்ட வரலைங்க. வைப்ரேஷன்ஸை நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் பிரேக்ஸ் அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விஷயம் வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கும் தெரியுங்களா, அந்த ஸ்டீரிங். பிரேக்ஸ் அடிக்கிறப்ப இந்த ஸ்டீரிங் உதறிச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பயம் வரும். ஐயோ வண்டி நிற்காதோ அப்படின்ற ஒரு பயம் வரும். நீங்கள் எந்த வண்டியை வேணால் எடுத்துக்கோங்க, ஸ்கோடா நிறுவனத்தில் இல்லை நீங்கள் ஃபோக்ஸ்வேகன் நிறுவனத்தில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஸ்பீடில் பிரேக்ஸ் பண்ணுறப்போ ஸ்டீரிங் வந்து அவ்வளோ அஜைலாக இருக்கும், உங்களுக்கு உதறாது, அப்படியே ராக் சாலிடாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் கை இதிலேருந்து எடுத்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் ஸ்டீரிங் வந்து லெஃப்டோ ரைட்டோ உவஞ்சி இழுத்துட்டுலாம் போகாதுங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும்.
சிட்டி டிராஃபிக்குள்ளே ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு நல்லா தாங்க இருக்குது. மைலேஜ் அப்படின்றதப்போ நீங்கள் விரட்டினீங்கன்னா மைலேஜ் குறையும், விரட்டாமல் ஓட்டுனீங்கன்னா 15+ அப்படின்றது கேரண்டிடுங்க. ஹைவேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 17 to 18 நமக்கு கிடைக்கும். ஸ்லாம் பண்ணியிருக்கேன். குறுக்கு இந்த கௌஷிக் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு விட்டரா ப்ரெஷ்ஷாக வந்துருச்சு. சரி இருங்க, அந்த ப்ரெஷ்ஷாவை கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். ஒன்ஸ் அந்த டர்போ ஸ்பூலின் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பவர் சர்ஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அங்கே ஒரு கர்வ் வருங்க. அந்த கர்வில் நான் திரும்பிட்டு உங்களுக்கு ஸ்டீரிங் ஆட்டோ ரீசென்டர் எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஹை ஸ்பீட்ஸில் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அழகாக டேக்கிள் பண்ணி போகுதுங்க. ஸ்லைட்டாக உங்களுக்கு ஸ்டிஃப் நோட் ஃபீல் பண்ண முடியுது, ரோடு அழகாக டேக்கிள் பண்ணுது. ஸ்பீட் கெயின் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிஃப் நோட் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அது வந்து நமக்கு டிரைவிங் டைனமிக்ஸ்க்கு உதவுதுங்க. இருங்க, இவங்க ரோடை கிராஸ் பண்ணிட்டோம், இல்லைன்னா நம்ம ரேவ் பண்ணுறப்போ அவங்க பயந்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஆட்டோ ரீசென்டர் ஆகி வந்துச்சு. ஸோ டிரைவிங் டைனமிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நல்லா சார்ட் அவுட் பண்ணி பக்கவாக பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. டிரைவ் பண்ணுற வரைக்கும், அதாவது நீங்கள் ஓட்டுற வரைக்கும் அந்த வண்டியில் கிடைக்கிற ஃபீல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம், அதை டெய்லி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த வண்டி நமக்கு கொடுக்குற ஃபீல் தான் ரொம்ப முக்கியம். அது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா செடன்ஸில் கிடைக்கும். செடன்ஸில் இந்த மாதிரி ஜெர்மன் கார்ஸ் போகிறப்போ திருப்தியாகவே இருக்கும். சர்வீஸ் காஸ்ட் மட்டும்தான் நிறைய பேருக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. இப்போ சர்வீஸ் காஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பிராண்ட் கிட்ட ஈக்குவலாக அவங்க குறைச்சி எடுத்து வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சர்வீஸ் பிளான் பேக்கேஜ்லாம் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஆவரேஜாக சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது ஒரு 5,000 to 10,000 அப்படின்ற மாதிரி இருக்குது. சர்வீஸ் பேக்கேஜே நீங்கள் போனீங்கனாலும் போடாமல் இருந்தீங்கனாலும் அதிகபட்சம் ஒரு 5,000 வரைக்கும் போகலாம். டெஃபினெட்லி நீங்கள் ஒரு ஜெர்மன் கார்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த காஸ்ட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜிஎஸ் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். விசிபிலிட்டியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது. தாராளமாக உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி போஸ்டருக்கு தகுந்த மாதிரி உட்காந்து ஓட்ட முடியும். இந்த பிரேக்ஸ் பிடிக்கிறது, இந்த ட்ராக்ஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து எதனால இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நான் சேஃப்டி பற்றி பேசினப்ப சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்திருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அப்புறம் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேட்குறது வந்து இந்த Volkswagen Virtus அண்ட் Skoda Slavia ரேட்டில் நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் டேஷ் இந்த மாதிரி வரும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு எந்த பிராண்ட் நீங்கள் ப்ரீமியம் பிராண்டே வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி லேயர்ஸ் வரும்போது சின்னதாக அந்த குழியில் விடுறப்போ ரேட்டல் ஆக தான் செய்யும். அது வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சினரியோவாக இருக்குது. ரப்பர் பீடிங்கோட குவாலிட்டி பார்த்தோங்க, ரப்பர் பீடிங்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க, அதிலலாம் குறையே இல்லை. ஓவராலாக எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் திருப்தியாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்கோடா நிறுவன கார்கள் இல்லை Volkswagen நிறுவனத்தில் இந்த மாதிரி ஒரு செடான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது கைண்ட் ஆஃப் ஒரு பெட்டர் பேட்டரான ஒரு ரோடு தான். ஓகே, சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய ஒரு செல்ல குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த செடன்லாம். ஸோ ஓவரால் டிரைவபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. அடுத்து இந்த வாகனத்தோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத எடுத்துப்போம். ஸோ வண்டியை ஓட்டியாச்சு. ஸ்கோடா ஸ்லாவியா இந்த செடன் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இன்னைக்கு வந்து பிரதானமாக வெர்டஸ் அண்ட் ஸ்லாவியாவை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்கும், கம்ஃபர்ட் இருக்கும், உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலகண்ட்டான ஒரு லுக்கும் கிடைக்குது. இந்த டைம் பீயிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு செடன் வாங்குற ஒரு ஐடியா இருக்குது, கம்ஃபர்ட் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க, லாங் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக செடன்ஸ் போகலாம். செடன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் ஓரியன்டாக ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஸ்கோடா ஸ்லாவியா அப்படின்னு பார்க்கும்போது சர்வீஸ் காஸ்ட் பிரதானமாக கேட்பீங்க. உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 to 12,000
அதிகபட்சம் நான் சொல்கிறேன் இதுதான். நீங்கள் சர்வீஸ் பேக்கேஜ் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும். அதாவது சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கும். வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது 4 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 6 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி எடுத்து போகிறாங்க. வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வண்டியோட பாசிட்டிவ் டிரைவிங் டைனமிக்ஸ் சொல்லலாம், இன்ஜினோட பவரை சொல்லலாம், அதே மாதிரி பில்ட் குவாலிட்டி சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு எடுத்தோம்னா நீங்கள் பழைய ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வேகன் ஓட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் குவாலிட்டி, பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி கண்டிப்பாக இருக்காது. ஃபியூல் எஃபிஷியன்சி ஆப்வியஸ்லி டர்போ நீங்கள் வந்து எப்படி ஓட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்டை வந்து நெகட்டிவ்ல சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சர்வீஸ் காஸ்ட் இன்னைக்கு எல்லா பிராண்ட்லையுமே கொண்டு வந்துட்டாங்க. ஓவராலா ஆஸ் அ ப்ராடக்ட்டா பார்க்கும்போது இப்போ பிரைசிங்கும் வந்து எக்ஸ்ஷோரூம்ல இருந்து ரெடியூஸ் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட டாப் அண்ட் மாடல்லாம் கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட குறைச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவா கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி ஸ்கோடா ஸ்லாவியாவை இப்போ எடுத்து வந்திருக்காங்க. நீங்க இந்த காரை வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து நாங்க சொல்றது மட்டும் கேட்காதீங்க. நிறைய பேர் யூசர் ரிவ்யூ பண்றாங்க, அதையும் பாருங்க. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வச்சிருக்க யூசர்ஸ் டீம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்கோடா ஸ்லாவியா வச்சிருக்காங்க, ஃபோக்ஸ்வாகன் வெர்டஸ் வச்சிருக்காங்கன்னா கேளுங்க. ஏன்னா எங்கள்கிட்ட இந்த கார் ஒரு 4 மணி நேரம் இருக்குது. அந்த டைம்ல யூஸ் பண்ணிட்டு என்ன ஃபீட்பேக்கோ அதை பொறுத்து தான் சொல்றோம், டேட்டாஸ் வச்சு சொல்றோம். நீங்க சப்போஸ் இன்னும் மேஜரா தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வச்சிருக்க யூசர்ட்ட கேளுங்க, இன்னுமே சிறப்பா சொல்லுவாங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். எப்பவுமே வீடியோ முடிக்கிறப்ப ஒரு விஷயம் சொல்லுவோம். ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அசச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை பை.